பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாய் ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் 2024 ஜூன் மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களோடு கூட இணைய செய்த திரியேக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் கூட தேவனிடத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தி ஆசீர்வதிக்கும்படி நாம் வேண்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி, எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆவியானவரே, இந்த வாக்குத்தத்த செய்தி ஆசீர்வதிங்க. கேட்கிற, பார்க்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தர போறதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் ராஜா. இந்த வாக்குத்தத்த செய்தியை போதிக்கிற எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் ஊழியங்களுக்கும் நீர் அப்படியாக வாக்குத்தத்தத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நம்முடைய கரத்திலைகளை அர்ப்பணிக்கிறோம். தெய்வ மகிமை வெளிப்படட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமது அகவா அற்புத ஊழியங்கள் என்று சொல்லி எங்களுடைய ஊழியங்கள் இதனால் வரையிலும் நடைமுறையில் இருந்தது. கர்த்தருடைய சித்தத்தின்படி, தீர்மானத்தின்படி சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மினிஸ்ட்ரியினுடைய, அந்த ஊழியத்தினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பெயரானது இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள். இயேசு சுகமளிக்கிறார், ஜீசஸ் ஹீல்ஸ் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் ஹீல்ஸ் என்று சொல்லி நாங்கள் எல்லா எங்களுடைய சோசியல் நெட்வொர்க்கிலையும் முறையா எங்களுடைய எல்லாவற்றிலும் பெயர் மாற்றம் செய்து இப்பொழுது இயேசு சுகமளிக்கிறார் என்ற ஊழியங்களின் வாயிலாக எங்களுடைய ஊழியமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்று சொல்லி முதலாவது இந்த அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த செய்திக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து 103வது அதிகாரத்திலிருந்து 5வது வசனத்தை காண்பித்துக் கொடுத்தார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதத்தில் இவர் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்களின் வாயிலாக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அப்பிரயோஜனமானது சாமுவேலை கொண்டு கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அதை கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயம் திருப்தி ஆவீர்கள். அந்த குறைவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாய் மாறி ஒரு திருப்தியை நீங்கள் கண்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கை. கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளும் குறைவில்லாத நன்மையும் கிருபையும் அவர் தந்து நடத்துகிற ஒரு நல்ல தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள், இந்த மேன்மைகள், இந்த திருப்தி உங்களுக்கு இதுவரையிலும் குறைவாய் இருந்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நல்ல நாளிலே இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்களின் வாயிலாக
இந்த ஜூன் மாதத்துல இந்த வாக்குத்தத்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நன்மையினால் உன் வாயை நான் திருப்தி ஆக்குவேன், உன் வீட்டை திருப்தி ஆக்குவேன், நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் திருப்தி ஆக்குவேன், உன் தேவைகளில் ஒரு திருப்தியை பார்ப்பேன், உன் ஆரோக்கியத்துல பலனடைந்து சுகமடைந்து அதுல ஒரு திருப்தியை நீ பார்ப்பேன்னு சொல்லி, உன் ஊழியத்துல ஒரு திருப்தியை நீ பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் குறைவாய் இருந்த யாவற்றிலும் தேவன் நிறைவை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இனி நீங்கள் உலகத்தாரை போல இருப்பது இல்லை. ஏனென்று சொன்னால், உலகத்தாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. எந்த காரியத்தை செய்தாலும் எவ்வளவு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தில அவர்கள் மற்ற எல்லா காரியத்திலும் அவர்கள் மேன்மையா இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளாக ஒரு திருப்தி உண்டாவதே இல்லை. ஆனா நீங்க அப்படி இருக்க போறது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் இந்த வேளையில கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு இதன் முதற்கொண்டு உங்களுடைய இல்லாமையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, இயலாமையிலும் ஒரு நன்மையை நீங்க ஒரு திருப்தியை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் இந்த வேளையில உங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயமாய் இந்த மாதத்துல இந்த நாளிலிருந்து இந்த வேளையிலிருந்து நடக்கும் என்பதை நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு வனாந்தரத்திலே பிரசங்கித்தார். 3 நாட்கள் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பசிதாகத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பணம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் 5000 பேருக்கு அதை போஷித்து அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை நிறைய அதை மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக வேண்டிய மட்டும் அங்க இருந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் போதித்து மாத்திரமல்ல அவர்களை எல்லாவற்றிலும் திருப்தியாய் நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு திருப்தியானது உங்களுடைய வீட்டில, உங்களுடைய தேவைகளில், நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்துல அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை நீங்கள் மன திருப்தி நீங்க பார்க்க போறீங்க. கையிட்டு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துல ஒரு திருப்தியை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதத்துல அநேகர் ஹல்லேலூயா நாம் ஜெபித்ததின்படி பிள்ளைகள் 10th ஆகட்டும், 12th ஆகட்டும், 11th ஆகட்டும், பப்ளிக் எழுதுற எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸை தெரிவு செய்திருக்காங்க, நல்ல மேற்படிப்புகளுக்காக போயிருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் இந்த நாளில் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குரிய தேவைகள் உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஐயோ என்ன செய்கிறது, நாட்கள் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கண்ணீரோடு நீங்க ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உங்களுடைய குறைவுகளை நான் நிறைவாக்கி உங்களுக்கு ஒரு திருப்தியை தருவேன், உங்க தேவைகளில் உங்களுக்கு ஒரு திருப்தியை நான் உண்டாக்குவேன், கலங்காதிருங்கன்னு சொல்றாரு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். அவருடைய படிப்பு, கல்லூரி வாழ்க்கை, கல்லூரிய தேவைகள், படிப்பினுடைய தேவைகள், இன்ஸ்டிடியூஷனுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு திருப்தியை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடந்து வந்த போது 40 வருடங்கள் ஹல்லேலூயா அவர்களை தேவன் வழி நடத்தி வந்தார். வானத்தினுடைய ஹல்லேலூயா மன்னாவினாலே அவர்களை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்களினுடைய உணவை கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்கினதை நாம் பார்க்கும் பொழுது, அப்போ வானத்தினுடைய கதவுகளை திறந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில அவர்களுக்கு அந்த மன்னாவை தருவினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம் தேவன் பெரியவர், நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர், நம் வணங்கும் தேவன் பெரியவர், நம்மை அழைத்த தேவன் பெரியவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்கள், கர்த்தரோடு கூட காத்திருந்து ஹல்லேலூயா இந்த வார்த்தையின்படி விசுவாசித்து நிச்சயமாய் கர்த்தர் என்னுடைய வாயை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் தேவைகளை இந்த மாதத்திலே இந்த வேளையிலிருந்து திருப்தியாக்குவார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுதே இப்பொழுதே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்து கதவுகளை திறந்து அவர் கொடுத்த மன்னாவானது தேனிட்ட பலகாரம் போல் இனித்தது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
அந்த உணவு ஒரு காண்டாமிருத்து கொம்புக்கு ஒப்பான ஒரு பலத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஒரு தேனிட்ட பலகாரமாய் ஒரு இனிப்பை தேவன் ஒரு ருசியை தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலத்தை உங்களுக்கு தந்து இந்த மாதத்தில் அவர் நடத்தி உங்களை ஆசீர்வாதித்து உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆக ஹல்லேலூயா. சங்கீதம் 103:5 படி உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று இந்த வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிற ராஜா, கேட்ட வார்த்தைகள் படி, சத்திய வார்த்தைகளின் படி நீர் ஆசீர்வதித்து திருப்தியாக்க போறதற்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தவர், நீர் வாக்கு மாறாதவராய் இருந்து நீர் நடத்தி செல்ல போறதற்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் எங்கள் மேல் இருக்கிறதற்கு நன்றி. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னிஸ்தம்பமாய் இருந்து எங்களை நடத்தும் துதிகன மகிமையாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பலனடைவீர்கள், சுகமடைவீர்கள், திருப்தியாவீர்கள். May God bless you.